மல்லிகையோ மன்னவா மலபரித்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கீங்க 10 வருஷமா அப்படியே பசங்க பசங்க ஒட்டிக்கிச்சு பசங்க ஒட்டிக்கிச்சு பாருங்க வான்மதி எப்படி தங்களுடைய பாதாரவத கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை மட்டு பேர் மறிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மதங்களை எல்லாம் மறித்து தங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி என்னுடைய பட்டால் துளைத்து தங்களுடைய தேவியாகிய வான்மதி விருந்துருவார் அறிவுடைந்தேன் சுவாமி நம்ம முன்னாடி தானே பக்கமா போ இல்ல இது நம்ம பொண்டாட்டியான்னு கேட்டேன் எப்படிப்பா நம்ம பொண்டாட்டியான்னு இது நம்ம கோயிலா இது நம்ம காடா இது நம்ம வீடாங்கிற மாதிரி இது நம்ம பொண்டாட்டியான்னு கேட்டேன் எதுல வேணாலும் சேர்த்து பேசு பொண்டாட்டி விஷயத்துல பேசாத நானா வாயில பேசிட்டு போயிருவேன் என் புருஷன் பரவாயில்லையே நல்லா இருக்கிறாரா இந்த மாதிரி புருஷன் பாருமா என்ன நினைக்கிறேன் உங்க 2 பேருக்கு அழகும் சரி ஏன் உங்க காட்டுல பூ இருக்குது அந்த செவந்தி பூ குட்டுக்குண்டா கணவனை கண்கருதை என் பார்த்த மனிதனால் எந்த ஒரு பிரியம் இல்லாமல் சீர சிறப்புடனே சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்னதான் இருந்தாலும் அவன் மட்டில் இருந்த பெண்ணை அறிவிரிவாக எனதருமை தாதியை விட்டு அழைத்தீர்களை எதுக்காக கூப்பிட்டீங்க ஏண்டி எதுக்கு அழைத்து எதுக்காக கூப்பிட்டீங்க சொல்லிப்பாங்க போலாம் சொல்லிப்பாங்க என் புருஷ கூப்பிட்டுருப்பாரு தெரியுமா நான் என்ன நம்பேன் குறுக்க பேசினா உடல உருவி எதற்காக அழைத்தேன் என் பகையான பாண்டவரை தூதனால் சொக்கட்டான் ஆடி 12 காண ஓட்டி வைத்திருக்கிறேன்
சென்ற பாண்டவர்கள் செத்தார்களா பிழைத்தார்களா செய்து ஒன்றே தெரியவில்லை. அதனால என் தம்பிமார்களோடு என் அண்ணன் கர்ணனோடு 101 மன்னர்களும் பாண்டவர் தேடி போகிறோம். போகக்கூடிய மன்னர்களை போய்வா மண்ணாண்டு புண்ணை சிரிப்போடு வழி அனுப்பு. ஐயோ மன்னா, ஐயோ நீங்க போகவே பண்ண வேண்டாம் ஐயா. எனது மன்னா, மன்னா இந்த தேவிகளும் அது கேட்கறாங்க. மன்னா இந்த பொற்கடியா அப்படி இப்படி நான் போட்ட கஞ்சா தாண்ட மாட்டேன், அது பண்றேன் இதை பண்றேன் பெருமை குதியா சொல்லிட்டு எடுத்து உடனே போய் அவசரமா போவேன். என் பொண்டாட்டியா நல்லா ரெண்டா ஏடா மத்தாரா என்னடா பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி 2 பேரா என்ன பொண்டாட்டி நான் எதை பேசுறேன்னு எதிரா பேசுறேன். என்ன பொண்டாட்டி என்ன சொன்னாங்க என்ன சொன்னா எடுத்து வாங்கி அவசரமா என்ன புளுத்துறீங்க போறியாங்க இந்த மேல யாராவது ஒரு அடி வச்சிங்களா கூட நேரா கேஸ்ல போய் சீரகாமி சேகராஞ்சிட்டு தான் என் சாவுக்காரன் போய் எழுதி வச்சுட்டு ஏண்டி வேணாங்கற ஏன் வேணாங்கற என்னங்க காரணம் என்ன அந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் மனத்துல தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பீமன் உங்களை கண்ணால கண்டுட்டா அவன் உன்னை சும்மா விட போறானா அவன் கையால வச்சிருக்கக்கூடிய விண்டால அடிச்சு உங்களை கொன்னே போடுவான். போய் சேர்த்து போய் ஒரு அடி கூட சிக்க மாட்டேங்கிறான். அந்த தண்டால பீமன் சண்டைக்கு போறோமா சண்டைக்கா போறோம் இருக்கிறாங்களா இல்லையான்னு பாக்கத்துக்கு ஆண்டி ஊம சொன்னா முன்னாடி ஏன் பின்னாடி வரோம்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்க
மட்டும் இல்லைங்க, எங்க ஊர்லயே நிறைய சமாதானம் அந்த மாதிரி இருக்குது. நான் வச்சுக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. வேகமா வேற அடிக்கிறேன். ஏன் நான் கொடக்காலும் அவரே கொஞ்சம் கம்முனுதான் இரு. சண்டைக்கு போறோமா? அங்க போய் நாம சாவறதுக்கு எது மோர் பழம் அது எங்க தாத்தா போவாரு. வாடிங்க சுவாமி, வாடி. இவன் என்ன என்னையும் பாடி போறீங்கிறான். அங்க ஆயா தோடு வச்சு பாருங்க. யாரு அவன்? யாரு அவன்? சுவாமி, அவன் யாரு? அவன் வந்து யாரு? யாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் யாரு? சேவை செய்யக்கூடியவன். ஆமாங்க, அவன் அப்படிதான் பண்றான். அவெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றான். யாரால? 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 அந்த வீமனுக்கும் உங்களுடைய அருகே கள்ள தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சீரகா அப்படின்னே அந்த செட்டு வாடியாரு சரியான ஒரிஜினல் திருட்டு குதிங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் நாயத்துக்கு போனோமா நாயும் பேசுற மாதிரி தான் அவங்களுக்குள்ள சண்டையை பண்ணி வச்சு ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த பாண்டவர்களும் வனவாசத்துல இருக்காங்க. அந்த பாண்டவர்களை தேடி நீங்க போனீங்கன்னா அவங்க நீங்க உங்களை சும்மா விடுவாங்களா? அவங்க எங்களை பார்த்தா தானே பின்ன மறைச்சிட்டு போறோமே. தானத்துல வேட்டையாடுற மாதிரியும் கண்ணல கண்டா மறுபடியும் வீடு பாண்டவர் சங்கரத்தை ஓட்டுவேன். மறுபடியும் ஓட்டுவோம். போடுங்க போடுங்க ஓட்ட மாட்டாதீங்க, போடுங்க. அடிக்கிறதுக்கு சத்து இல்ல பாவம். தம்பி பாரு, நான் சொல்ற வார்த்தை கேளு. பொண்ணானமா நீ புண்ணாக்காத. எதுக்காக இப்படி எல்லாம்? ஏன் பாண்டவர் கண்டா உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? நீங்களும் பெரியப்பா மக்கள், அவங்களும் சித்தப்பார் மக்கள். இந்த நாடு நகரம் நவனிக்கு செங்கோல். நாம மட்டும் வச்சிருந்து என்ன ஒரு புண்ணியத்தை காண போறோம். அதனால என்னங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை கொடுத்துருங்க. பாண்டவர்களுக்கு பாதி நாடு கொடுத்துருங்க. நாம நல்லா பொழைக்கலாம். நல்லா பிரிச்சு கொடுத்துட்டு இவர் யார் தெரியுமா? இவரு புத்தி வாசனைனா உனக்கு தெரியுமா? இவரு புத்தி வாசனைனா உனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தை சொல்ல மாட்டான். இவர் ஒரு நாள் என்ன பண்ணார் தெரியுமா? இவங்க எல்லாம் நல்லா வாலிபு திசை, பாண்டவர் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும் போது வாலிபு திசையில இருக்கும் போது நாட்டு ஆடுறோம் அப்படின்னு சண்டை பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த குருபிரியாரு சல்லியே ஜெகனி துரோணரு அஸ்வத்ராம இவங்க எல்லாம் ஏன் அப்படி சண்டை பண்ணிட்டே இருக்கிறாங்க? அப்ப யாருக்கு புத்தி வாசனை எப்படி இருக்குது? யாருக்கு இந்த நாட்டை கொடுத்தா ஒப்படைச்சா நல்லா வச்சிருப்பாங்க அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குருபெரியவர்கள் எல்லாம் வாசனை பண்ணிட்டு சபையில வாசனை பண்ணிட்டு சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. துரியோதனை ஒண்ணுதானே பண்ண கூப்பிட்டாங்க. இவர்கிட்ட துரியோதன போய் துரியோதனை வர சொல்லி என்ன சொன்னாங்க? தம்பி, இந்த 1000 வராகம் உன் கையில தரேன். அந்த 1000 வராகத்துல வீடு நிறைஞ்சிருக்கணும்,
வந்தவர்கள் மன திருப்தியோடு மன நிம்மதியோடு போகணும். எந்த ஒரு குறைபாடும் சொல்லக்கூடாது, குறைபாடும் சொல்லக்கூடாது. இந்த 1000 வராகத்திலே நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட 1000 வராகத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப பாண்டவர் இருக்கிறாங்களா அங்க? பாண்டவர்ல தர்மரை கூப்பிடுறாங்க. இவர் போயிட்டாரு வாங்கிட்டு. தர்மரை கூப்பிட்டு, தம்பி உன் கையில 1000 வராகம் தரேன், வீடு நிறைஞ்சிருக்கணும், வந்தவங்க மன திருப்தியா போகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 1000 வராகத்தை கொடுத்துட்டாங்க. பொருள் ஆமா, இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்களா? இவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம பாண்டவர் அங்கதான் ஜெயிச்சுக்கிட்டு எதாவது பண்ணாலும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. சொன்னது என்ன? வீடு நல்லா நிறைஞ்சிருக்கணும், மன திருப்தியா போகணும். ஆமா, அப்படின்னு சொன்ன இவருக்கு ஒரு வாசனை வந்துருச்சு. அதெல்லாம் பாண்டவர் ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க. இதுல நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமையில இவர் என்ன பண்ணிவிட்டு வீடு நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, 1000 ரூபாய்க்கு போய் வக்கிப்புள்ள ஓட்டிட்டு வந்துட்டாரு. வக்கிப்புள்ள தானே நிறைய வர 1000 ரூபாய்க்கு வக்கிப்புள்ள எடுத்துட்டு வந்து அப்படியே வீடு நிறைய துணிச்சு சன்னல கிண்டல கதவு கிண்டல எல்லாம் துணிச்சு வச்சுட்டாருப்பா. கண்டு இல்லாத துணிச்சு வச்சுட்டாரு. இவர் ஒரு பக்கம் வச்சுட்டாரு. அப்படி அதே மாதிரியே பாண்டவர் அங்க போயிட்டாங்க. அவங்க பாண்டவர் குலத்துல பிறந்தவங்க தருமர் என்ன பண்ணாரு? வீடு நிறைஞ்சிருக்கணும், வந்தவங்க மன திருப்தியோட போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இவரு வீடு நிறைய பால் பதார்த்தங்களோடு சாப்பாடு செஞ்சு சமையல் செஞ்சு நீட்டா அமுது படைக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கொண்டா குரு பெரியவர்கள் பாக்குறாங்க. சரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க போய் பாக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா தெரியாத ஊருக்கிட்ட தான் வராங்க. வந்த உடனே வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ள போக முடியாத வக்கிப்புள்ள துணிச்சு வச்சுட்டானே. வக்கிப்புள்ள உள்ள ஒண்ணுமே பண்ண முடியல, போக முடியல. சரி தெரியாத யோசனை விட்டான் பழகுது. அவன் மூளைக்கு எட்டு செஞ்சு வச்சுட்டான். சரி பாண்டவர் என்ன பண்ணிருக்காங்க? அங்க போய் பாக்கலாம் சொல்லி பாண்டவர் விட்டு போயிருக்காங்க. போன உடனே வந்தன வழிபோடாது அதாவது வரவழைச்சு அனைத்து பேட்டி உட்கார வச்சு இடைய போட்டு பால் பதார்த்தோட அமுது பழத்தான். அதாவது தர்மரு ஆமா சாப்பிட்டு மன திருப்தியோட வந்தாங்க. மறுபடியும் சபையில உட்காந்து யோசனை பண்றாங்க. இந்த நாட்டை இதுல இருந்தே தெரியுது யாருகிட்ட கொடுத்தா யாரு நல்லபடியா பாத்துவாங்க, எப்படி அரசாளுவாங்கன்னு தெரியும் சொல்லி அப்ப கூட அந்த பாரா சபையில கூட அந்த தர்மரை பத்தி தான் பேசுறாங்க. வெளியே இந்த திரியாரனை பத்தி பேசுனா அவ்வளவு ஒரு மண்டை கூதின்னு அவங்களுக்கு தெரியும். அமுது படைச்சும் புத்திசாலியா அப்படி அந்த ஆடு எங்க போயிட்டு கொண்டாடி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து ஊர் நிறைய வச்சாலும் ஊர் நிறையமா எப்படி பண்ண? உங்க புத்தியா ஒரு புத்தி தாங்க ஈனங்கட்ட சொன்னதை நீங்கள் கேட்பது போல் தெரியல. சொன்னாலும் போத்தான் போறேன், போகணும் சொன்னாலும் போத்தான் போறேன். செவடன் காதலுடைய சங்கு போல் என் வார்த்தை கேட்கக்கூடிய நான் அல்ல. நீ 1000 முறை அடுத்தடுத்து சொன்னாலும் இந்த ஆள் வந்து பேச மீறாது. உன் பேச மீறிட்டு தான் போகுது. ஆனனுக்கு புத்தி சொன்னா அறிவு உண்டு நினைவு உண்டு. போய் ஒரு ஈனனுக்கு புத்தி சொன்னா எப்படி என்ன கடமெல்லாம் தோத்து போயிடுவேன். மண்ணா பாரு சேரி போய் தம்பி மாதிரி சொல்லு. என்ன அப்படியா அண்ணன் கூப்பிட்டாருன்னு தம்பி கொண்டாட்டீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. தம்பி இருக்கிறானே வீரப்புலி போட்டு சொல்றேன். ஈரப்புலி வர சொல்லு. வீரப்புலி வீரம். ஆமா சரிங்க, சீக்கிரமா கூட்டு வா. சரி நான் அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி. நான் போயிட்டு வரட்டா? தப்பிட்டு போறியாங்க? சரி நல்லபடியா போயிட்டு அந்தாலும் இந்த ஆளோட அந்த ஆளு முழங்கால் செத்தாடு. சீக்கிரமா கூட்டு வா. பண்ணட்டும் இறக்குறியாடா அப்புறம் உனக்கு வேலை இருக்கு. என்னங்க